Hello everyone, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோவில் வந்து எங்களோட இமிக்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது, அதோட டைம் லைன்ஸ் எப்படி இருந்தது, நாங்கள் 2 years முன்னாடி வந்த வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொசீஜர் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ப்ரொசீஜர் பேர் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, ஒன் ஆஃப் த குவிக்கஸ்ட் பாத்வேஸ் ஆஃப் பிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் இந்த ப்ராசஸில். அண்ட் இதுக்கு வேறு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் எங்களோட ஸ்கோர் வந்து 444 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 444னா என்ன, அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு, அந்த ஸ்கோர் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பாத்வேக்கான 4 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. 4 ப்ரோக்ராமில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் குவாலிஃபை ஆனீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பாத்வேயில் வர முடியும். அந்த 4 ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபெட்ரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராம், அதுதான் நாங்கள் இமிக்ரேட் பண்ண ப்ரோக்ராம். இன்னொன்று ஃபெட்ரல் ஸ்கில்ஸ் ட்ரேட், அண்ட் இன்னொன்று கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ், இன்னொன்று வந்து ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம். ஸோ ஒரு சில ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பாத்வேயில் இருக்கும், ஒரு சில ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் வந்து டைரெக்டாக ப்ராவின்ஸ் மூலியமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபெட்ரல் ஸ்கில் ஒர்க்கர் ப்ரோக்ராமுடைய எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸும் அதோட பாத்வே, அப்புறம் எப்படி அந்த ஸ்கோரை கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபெட்ரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராமோட எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் 1 year ஆஃப் கண்டினியூஸ் ஃபுல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது லாஸ்ட் 10 yearsல நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 year கண்டினியூஸாக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஃபுல் டைம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து கேனடாவில் பர் வீக் நீங்கள் 30 hours மினிமம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுதான் ஃபுல் டைம் ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் 1 year கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவும் எந்தெந்த ஜாப்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னா, நாக் 0A or B. நாக் அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் ஆக்குபேஷனல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொரு ஆக்குபேஷனுக்கும் கேனடாவில் வந்து ஒரு கோட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் அப்படின்னு சாஃப்ட்வேர் ஆக்குபேஷன் இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து 2174 அப்படிங்கிறது வந்து அதோட நாக் கோட். அதோட டைப் வந்து ஏ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த டைப்பில் வந்து நீங்கள் 0 இல்லை A or Bயில் இருக்கீங்களா அப்படின்றது ஒரு ரிக்குவயர்மெண்ட். நம்மளோட என்ஓசி கோட் என்ன அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயே ஒரு லிங்க் இருக்குது. நான் அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆக்குபேஷன் டைட்டில் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் அனலிஸ்ட் அப்படின்னா, ஓகே, டேட்டா பேஸ் அனலிஸ்ட் அண்ட் டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து 2172, அந்த நாக்ன்றது வந்து 2172, ஸ்கில் டைப் வந்து ஏ. ஸோ டேட்டா பேஸ் அனலிஸ்ட் வந்து ஃபெட்ரல் ஸ்கில் ஒர்க்கர் கேட்டகரிக்கு எலிஜிபிள். ஸோ அந்த மாதிரி வேறு என்னென்ன கேட்டகரி நீங்கள் பார்க்கணுன்னு, கார்பெண்டர் வந்து ஓகே, அவங்க வந்து 7271 அவங்களோட நாக் கோட், அண்ட் ஸ்கில் டைப் வந்து பி. ஸோ அவங்களும் எலிஜிபிள். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவங்க வந்து 6551, அவங்க வந்து ஸ்கில் டைப் வந்து சியில் வருவாங்க, அண்ட் அவங்கள வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ 0A or Bயாக தான் இருக்கணும், அண்ட் 1 year ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து மினிமம் CLB 7 இன் லாங்குவேஜ் டெஸ்ட். ஸோ லாங்குவேஜ் டெஸ்ட் எதர் இங்கிலீஷ்லேயோ இல்லை ஃப்ரெஞ்ச்லேயோ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதணும். அதில் வந்து மினிமம் ஒரு ஸ்கோர் இருக்குது, அந்த ஸ்கோர் வந்து நீங்கள் வாங்கணும். இப்போ 2 இங்கிலீஷ்னு எடுத்துட்டிங்கன்னா 2 டெஸ்ட் வந்து எலிஜிபிள். ஒன்று வந்து IELTS, இன்னொன்று வந்து செல்பிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சவுத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அங்கே செல்பிப் சென்டர்ஸே கிடையாது. இந்தியாவில் வந்து டெல்லியிலையும் சண்டிகர்லேயும் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, IELTS மட்டும்தான் எழுத முடியும். ஸோ அந்த IELTSல வந்து 6 bands வாங்கினீங்கன்னா அது வந்து CLB 7க்கு ஈக்குவலண்ட். ஸோ இது வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ 6 band வாங்கினீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு 10ஆம தான் இருக்கும், பட் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து இதுதான். அடுத்தது வந்து ஆல் applicants must obtain 67 points in the point based eligibility system. அதாவது அவங்க வந்து ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க, அதில் வந்து 67 points மினிமம் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த 67 points எதெல்லாம் பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன், அடுத்தது லாங்குவேஜ், அதாவது நீங்கள் எழுதுகிற
IELTS டெஸ்ட்டோட ஸ்கோர்ஸ், அடுத்தது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஏஜ், அப்புறம் அரேஞ்ச்டு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நீங்கள் கேனடாவில் நீங்கள் ஜாப் ஆஃபர் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து. அப்புறம் அடாப்டபிலிட்டின்றது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். ஸ்பௌஸோட குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு இங்கே பிளட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா, அண்ணா தம்பி அந்த மாதிரி யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 100 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் 67 பாயிண்ட்ஸ் வாங்குறது வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பேஸ்ட் எலிஜிபிலிட்டியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருந்து தான் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ CLB 8னா இவ்வளோ, CLB 7னா இவ்வளோ, அந்த மாதிரி இருக்குது. ஸோ மினிமம் வந்து CLB 7, அது கீழே வாங்கினீங்கன்னா இவங்களே போட்டிருக்காங்க, ஸோ நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுருக்கணும். CLB 8 வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அப்போது 5 + 5 + 5 + 5 20 பாயிண்ட்ஸ் ஃபார் லாங்குவேஜ் கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் லாங்குவேஜ்ன்றது நீங்கள் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் எழுதுனீங்கன்னா செகண்ட் வந்து ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து நீங்கள் எழுதலைன்னா அந்த பாயிண்ட்ஸ் 0. ஸோ அடுத்தது வந்து எஜுகேஷனுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஜுகேஷனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு வந்து எஜுகேஷனுக்கு 21 பாயிண்ட்ஸ். பேச்சுலர் ஆஃப் லா, ப்ரொஃபஷனல் டிகிரிஸ், MBBS அவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மாஸ்டர்ஸ் பண்ணவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம 21ன்னு இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸோ 20 லாங்குவேஜில் 20, எஜுகேஷனில் 21, ஸோ மொத்தம் 41. அடுத்தது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஒர்க் வந்து நம்ம ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போது இங்கே வருவாங்க 11 பாயிண்ட்ஸ். அப்போ 41 + 11 வந்து 52. அடுத்தது வந்து ஏஜ் வந்து நம்ம ஒரு 30 இயர்ஸ்னு எடுத்துக்குவோம். ஸோ 30 அப்படின்னா 8, இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா 12 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 12 ப்ளஸ் பண்ணோன்னா 52 + 12 64. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், இங்கே கேனடாவில் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருந்தால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம இல்லை அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ அடாப்டபிலிட்டி அடுத்தது, அதில் வந்து உங்கள் ஸ்பௌஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதியிருக்காங்களா, உங்களுக்கு முன்னாடி கேனடாவில் படிச்சிருக்கீங்களா, கேனடாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட அண்ணனோ தம்பியோ கேனடாவில் இருக்காங்களா, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி யாராவது, இல்லை பேரண்ட்ஸ் ஆண்டி அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் மட்டும் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போது 64 + 5 69. ஸோ இந்த கேண்டிடேட்க்கு வந்து 69 பாயிண்ட்ஸ் வருது. இப்போ மினிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா 67. நமக்கு வந்து 69 பாயிண்ட்ஸ் வருது. அதனால நம்ம எலிஜிபிள். ஓகே, இப்போ எலிஜிபிள் ஆகிட்டோம். அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்? இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரியோட கம்ப்ளீட் ப்ராசஸ், ஒரு ஓவர்வியூ மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ராசஸில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு என்ன அப்படின்னா ECA, அதாவது எஜுகேஷ்னல் க்ரெடென்ஷியல் அசஸ்மெண்ட். அதாவது நீங்கள் கேனடாவில் இல்லாமல் வெளியே எங்கேயாவது வேறு நாட்டில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்கள் படித்தது வந்து கேனடாவுக்கு ஈக்குவலண்ட். இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு 4 இயர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 4 இயர்ஸ் டிகிரி வந்து கேனடாவில் பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஸோ அதுதான் வந்து எஜுகேஷ்னல் க்ரெடென்ஷியல் அசஸ்மெண்ட். அவங்களுக்கு நீங்கள் உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் அனுப்பி அவங்க ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் தேவைப்படும். அப்புறம் வந்து உங்களோட IELTS எக்ஸாமோட ரிசல்ட் தேவைப்படும். இது ரெண்டும் வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 460 வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் அசைன் ஆகுது. உங்களை மாதிரியே நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கேண்டிடேட்ஸில் டாப் ரேங்கிங் கேண்டிடேட்ஸை அப்பப்போ ட்ரா கண்டக்ட் பண்ணி இன்வைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டாப் ரேங்கிங் கேண்டிடேட்ஸில் நீங்கள் ஒருத்தங்களாக இருந்தால் தான் உங்களுக்கு இன்விடேஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஹை மார்க் ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். கம்மியாக ஆக உங்களுக்கு சான்சஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும்.
இப்போ உங்களுக்கு இன்விடேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனோட உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும். IELTSோடது, அப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லேருந்து, ஆஃபர் லெட்டர் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விசா அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனெண்ட் ரெசிடென்ஸ் கிடச்சிரும், எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா. ஸோ நடுவில் வந்து நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விசா அண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இதுதான் வந்து ஓவரால் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வரும், உங்களோட எஜுகேஷன், ஏஜ் அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ், அதாவது சிஆர்எஸ் ஸ்கோர்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த 444 எங்களுக்கு வந்ததுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கும் ஒரு சிஆர்எஸ் கால்குலேட்டர் டூல் ஒன்று இருக்குது. இதனுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர் எடுத்துக்குவோம். ஒரு கப்புள் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அவங்க மேரீட். ஸோ இது வந்து இஸ் யுவர் ஸ்பவுஸ் ஆர் காமன் லா பார்ட்னர், சிட்டிசன் ஆர் பெர்மனெண்ட் ரெசிடென்ட். ஸோ நோ. வில் யுவர் ஸ்பவுஸ் கம் வித் யூ டு கேனடா. ஸோ உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்கள் கூட வருவாங்களா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்குவோம். இன்கேஸ் அவங்க வரல, அவங்களுக்கு வந்து அங்கே ஜாப் இருக்குது, கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் வந்து அங்கேயே இருக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இங்கே நோன் கொடுக்கலாம். ஏஜ் வந்து 26ன்னு சொல்லலாம். ஸோ லெவல் ஆஃப் எஜுகேஷன் வந்து மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் கெனேடியன் டிகிரி வந்து இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச் எக்ஸாம் வந்து எழுதினா தான் கேல்குலேட்டே பண்ண முடியும். ஸோ எழுதியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி IELTS மட்டும்தான் இருக்குது. ஸோ IELTS எழுதிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 செக்ஷனோட ஸ்கோர்ஸுமே நம்ம என்டர் பண்ணணும். ஸ்பீக்கிங், லிஸ்னிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். நம்ம பார்த்த மாதிரி எல்லாத்துலேயுமே 6 வச்சுருந்தோம் அப்படின்னா மினிமம் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரி நம்ம 6 மினிமம் ரிக்குவயர்மெண்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எல்லாத்துலேயுமே 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதர் லாங்குவேஜ் வந்து நாட் அப்ளிகபிள், நான் ஃப்ரெஞ்ச் எக்ஸாம் எழுதலை அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்புறம் வந்து கேனடாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை. அப்புறம் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஃபாரின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இருக்குது. அட்லீஸ்ட் 1 இயராவது இருக்கணும், நம்ம 3 இயர்ஸ்னு எடுத்துக்குவோம். சர்டிஃபிகேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபெட்ரல் ஸ்கில் ட்ரேடுக்கு தான் எலிஜிபிளாக இருக்கும். ஸோ ஃபெட்ரல் ஸ்கில் ஒர்க்கர் ப்ரோக்ராம்க்கு நோ, நாட் எலிஜிபிள். அப்புறம் இது வந்து ஜாப் ஆஃபர் இருக்கா, இல்லை அப்படின்னு எடுத்துக்குவோம். நாமினேஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸ்பவுஸ் ஆர் காமன் லா பார்ட்னர் வந்து உங்களுக்கோ இல்லை உங்களோட ஸ்பவுஸ்க்கோ வந்து பிரதர் ஆர் சிஸ்டர் இங்கே இருக்காங்களா, சிட்டிசனாவோ பெர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாவோ இருந்தாங்கன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம நோன்னு சொல்லிடுவோம். அப்புறம் வந்து ஸ்பவுஸோட ஹையஸ்ட் எஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பேச்சுலர்ஸ்னு கொடுப்போம். அப்புறம் ஸ்பவுஸோட கெனேடியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கேனடாவில் ஒர்க் பண்ணல. அப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட் எடுத்தாங்களா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எடுத்தாங்க, IELTS எடுத்தாங்க அப்படின்னு கொடுப்போம். அவங்களும் வந்து 6 தான் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி போட்டுப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இது வந்து கிளியராக நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும். ஏஜுக்கு வந்து 100, எஜுகேஷனுக்கு வந்து இவ்வளோ, லாங்குவேஜ்க்கு வந்து 64ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம், மினிமம் தான் போட்டிருக்கோம். ஸோ 64ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அப்படின்னு போட்டுட்டு ஃபைனலி 360 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 360ன்றது வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். நமக்கு லாங்குவேஜுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் கிடச்சிருக்கு, நம்ம மினிமமாக போட்டதுனால. இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு பார்ப்போம். 7, 8, 7, 7. ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் நம்ம போடுவோம். ஸோ இந்த ஸ்கோர் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்னா CLB 9க்கு ஈக்குவலண்ட். அதாவது ஸ்பீக்கிங்கில் 7, லிஸ்னிங்கில் 8, ரீடிங்கில் 7, ரைட்டிங்கில் 7. ஸோ இந்த ஸ்கோர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட
டோட்டல் வந்து பயங்கர அதிகமாகிடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலயமா வரீங்க, இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, இதுக்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு ஸ்கோர் வந்து பயங்கர அதிகமாகிடுச்சு லாங்குவேஜ்க்கு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 462 வந்துடுச்சு. 462ன்றது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 460க்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 460க்கு மேலே இருக்கிற எல்லா ஸ்கோர்ஸுக்குமே இன்விடேஷன் போயிருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 462ங்கும்போது இன்விடேஷன் கிடைக்கும். அதுவே வந்து 465க்கு மேலே இன்விடேஷன் கொடுக்குறாங்க, இல்லை 470க்கு மேலே இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்விடேஷன் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கலாம் இன்விடேஷன் வரதுக்கு. இல்லாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜ் ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ண இருக்கலாம். இல்லாட்டி உங்கள் ஸ்பௌஸோட லாங்குவேஜ் கோர்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணி ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ உங்களோட சிஆர்எஸ் ஸ்கோர்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் ட்ராவில் வந்து சிஆர்எஸ் ஸ்கோர் 469 ஆயிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக 470s இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கேண்டிடேட்ஸை வந்து இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ்வலாக ஒவ்வொரு ட்ராலையும் ஒரு 3000 2500 அந்த மாதிரி இருந்தது முன்னாடி. இப்போ வந்து கொஞ்சம் ட்ராஸாக 5000 கேண்டிடேட்ஸை வந்து எவ்ரி ட்ராவில் இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால சிஆர்எஸ் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மோர் இமிக்ரேஷன் அண்ட் கெனடியன் லைஃப் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.